வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி வெஜ் தொன்னை பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம். வெஜ் தொன்னை பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை 1 சேர்த்துக்கலாம். 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஸ்மால் சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேண்டான்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும், வதக்கிக்கலாம். அரை கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சுருங்கி வரணும், வதக்கிக்கலாம். இப்போ வதங்கி இருக்கு, ஆற விடணும். இப்போ ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்க தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். பாத்திரம் சூடானதோ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரியணும். ஸ்மால் சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். ஒரு கேரட், 1 உருளைக்கிழங்கு, 6 பீன்ஸ், கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். காய் 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் 50% வேக விடணும். 200 கிராம் அளவு பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் வேக விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வெஜ் தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.